இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ச்சி நிறைய வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா புதுசாக சில விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தா அதாவது என்ன புயலை கிளப்புறது மாதிரி இருக்குது. 6 மாதத்துலேயே கொண்டே வச்சு அவருடைய பிரெயினை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். குழந்தையோட 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வரணும் அப்படின்னா மதன சயின்டிஸ்ட்டு அந்த புக்கு படிக்கிறதுலேருந்து அதனோட விஷயங்களை பார்க்குறதுலேருந்து வீடியோ பார்க்குறதுலேருந்து பார்த்தாங்கன்னா பேபிக்கு போகும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் நேச்சுரல், அது இயற்கையின் படைப்பு, கடவுளுடைய படைப்பு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேபிக்கு போகும். அதனுடைய பின்னாடி வந்தோமோ தெரியும் நமக்கு. அதை பட் இது புதுசாக இருக்குது. அவங்க அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் இருக்காங்க, அது எதனால சார்? அதான் இதை பற்றியும் கவலைப்படலை. என்னோடய ஃபேமிலி, என்னோடய குழந்தை, நான் என்னோடய வீடியோ நான் போடுவேன். இதை மற்றவர்கள் கேட்குறது என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஏன் என்னாச்சு ரோபோ சங்கர் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறது நிறையா பேசப்பட்டுச்சு. உடல்நிலை சரியில்லைங்கிற காரணம் அதில் கொஞ்சம் படம் கம்மியாச்சு அவருக்கு. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரஜா சங்கர் வந்து ரீசெண்டாக போட்ட ஒரு ப்ரொமோஷன் வீடியோவில் அவங்க குழந்தைய தூக்கிட்டு போனது தான் பெரும் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதை பற்றி அதை எப்படி பார்க்குறீங்க சார்? குழந்தைய கூட நடிக்க வைக்கிறதுக்கு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ச்சி நிறைய வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா புதுசாக சில விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தைய வீட்டில் பத்திரமா வளர்த்து பாதுகாத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிம்பாங்க. அப்புறம் எல்கேஜி யூகேஜி வந்ததுக்கப்புறம் 2-2.5 வயசுலேயே சேர்க்க மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் ப்ளே ஸ்கூல்னு ஒன்று உருவாக்கினாங்க. இப்போ ப்ளே ஸ்கூலை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசில் போய் சேர்ப்பாங்க. கொஞ்சம் பேசிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு கலர்ஸு ஏபிசி அது ஏபிசிடிலாம் தெரிஞ்சுட்டு எல்கேஜி சேர்றதுக்கு பார்ப்பாங்க. இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தா அதாவது என்ன புயலை கிளப்புறது மாதிரி இருக்குது. 6 மாதத்துலேயே கொண்டே வச்சு அவருடைய பிரெயினை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். குழந்தையோட 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து தவக்கிறதே ஒரு பெரிய விஷயம், தவழ்ந்து வர்றதே. பட் இவங்க வந்து இந்த எப்போவுமே பார்த்து இந்த யூடியூப்பில் அந்த வியூஸ் நிறையா வர்றது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்பப்போ எதையாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. ரோபோ சங்கர் அவங்க பொண்ணு ஒய்ஃப் கூட முதல்ல நிறையா போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தா கல்யாணத்துக்கு ஒன்று போட்டாங்க. இந்த கிஃப்ட்டு வந்து அதுக்கு ஒரு பிரிக்கிறதுக்கு ஒரு வீடியோ, பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ, இதெல்லாம் போட்டாங்க. அதாவது இப்போ நயன்தாரா அவர்கள் வந்து அந்த வெட்டிங் மேரேஜை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. வேறு அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த பேபி விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அதுவே வந்து அதை என்ன கேட்டால் வந்து இந்த 6 மாத பேபியை வந்துக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு நீங்கள் அந்த ஃபுட்டை ஒன்று கொடுத்து பிரெயினை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு தவறான ஒரு செயல் தான். ஏன்னா ஃபீடிங் பேபி அதுக்கு தாய்ப்பால் தேவை. அப்படிங்கும்போது நீங்கள் வேறு இதெல்லாம் பவுட்ரு அதுலாம் நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்க, ஃபுட் ஐட்டம் கொடுக்குறீங்க, ஹெல்த்தாக வேணும் அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு செட் ஆகும் என்னன்னு தெரியல. அந்த ப்ளே ஸ்கூலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒன்று பண்ண போகிறோம், இது இப்படியே போனால் நல்லாயிருக்குன்னு அவங்க வேறு ஏதோ நோட்டீஸ்லாம் கொடுத்து பேசிகிட்ருக்காங்க. பட் இது வந்து எந்தளவுக்கு சாத்தியங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலன்னா குழந்தைய வந்து வீட்டில் தன்னோட அப்பா அம்மா வந்து அந்த முகத்தை பார்த்து வளர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே போய் 10ஓட பயணம்னா போய் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எது செய்வாங்கன்னு தெரியாது. இது வந்து ஒரு டெக்னாலஜியை இப்போ நிறைய பேர் யூஸ் ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பெரிய அமௌண்ட்டு வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த பேபியை கொண்டு விட்டிங்கன்னா சாதாரணம் கிடையாது. நீங்கள் ஒரு 1.5 வயசு பேபியை விடுறதுக்கு ஒரு ஃபீஸு இதெல்லாம் பண்ணி பண்ணுவாங்கன்னா 6 மாத குழந்தைய சேர்த்து இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு இன்னும் வந்து டபுள் ஃபீஸ் கூட கேட்கலாம். ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோட போகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே இது வந்து பண்ணி இந்த ஃபுட்டு கொடுத்து நம்ம பிரெயினை வேறு மாதிரி அதாவது வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் மாதிரி கொண்டு போய் பண்ணணும்னு பார்க்குறாங்களா அப்படிலாம் தெரியாது. பட் ஆனால் ஒரு தாயோட வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ டாக்டர்ஸ் எல்லாமே கொடுத்து ஹெல்த்து அதனுடைய கண்டிஷன் என்ன, எந்த அளவுக்கு இந்த அவங்களோட ஹெல்த் வந்து வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இன்ச்சு பை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அப்பப்போ காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் கூட காமிப்பாங்க பேபி எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் டாக்டர்ஸோட வந்து இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு வந்து நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட ஐடியா கேட்கலாம், என்ன பேபி ஃபுட்டு கொடுக்கலாம், அவங்க ஹெல்த்து நல்லா என்ன வரலாம், நிறைய ஒரு தாட் சிந்தனைகள் எப்படி வரலாம் அப்படிங்கிற டாக்டர்ஸ்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. படித்தவர்கள், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு பேபி வயிற்றில் இருக்குங்கும் போதே
இந்த மதர் வந்து எந்த தாட்ஸில் நினைக்கிறாங்களோ அதுதான் பேபி வந்து மைண்ட் அதை ஃபீட்பேக் எடுத்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எதிரில் வந்து எந்த மாதிரி அவங்க வரணும்னு நினச்சி ஒரு வந்து உங்களோட ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை மைண்டில் செட் பண்ணி அந்த பேபி அதை ஃபீல் பண்ணும். அம்மா அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பேபி இது பண்ணும். சரி, நீங்கள் ஒரு பெரிய மியூசிக் சிங்கராக வரணும் ஃபீல் பண்ண நல்ல ஒரு சாங், நீ கர்நாடிக் சாங்கா, கிளாசிக் சாங்கா, ஃபோக்கா, பட் ஏதோ ஒரு சம்திங் அந்த சாங் நீங்கள் அந்த மதரை கேட்டிருக்கும் போது அவங்க கேட்கும் போது இந்த பேபி கிட்ட போயிட்டே இருக்கும். அது இவ்வளோ விஷயங்கள் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. நீ பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வரணும் அப்படின்னா மதரை சயின்டிஸ்ட்டு அந்த புக்கு படிக்கிறதுலேருந்து அதனோட விஷயங்களை பார்க்குறதுலேருந்து வீடியோ பார்க்குறதுலேருந்து பார்த்தாங்கன்னா பேபிக்கு போகும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் நேச்சுரல், அது இயற்கையின் படைப்பு, கடவுளுடைய படைப்பு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேபிக்கு போகும். அதனுடைய பின்னாடி வந்தோமோ தெரியும் நமக்கு அதை. பட் இது புதுசாக இருக்குது. புதுசாக வந்து 6 மந்த்ஸில் கொண்டு விட்றோம், அவங்களை இந்த லெவல் கொண்டு போவோம், அந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க இது சம்மந்தமான விஷயங்களை படித்தவர்களா, என்ன இருக்குது எதுங்கிறதெல்லாம் இது கொஞ்சம் நம்ம விசாரிக்கணும், பார்க்கணும். ஏன்னா இவங்க கிளப்புறது மாதிரி இன்னும் வந்து எறும்பு புற்றீச்சல் மாதிரி திடீர்னு 10,000 பேர் உள்ளே வருவாங்க. இப்படிலாம் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது ஒரு வீடியோ, இந்த வீடியோ அந்த வீடியோ வியூஸுக்காக போட்டு அது பணம் நிறைய இன்கம் நிறையா வர்றது மாதிரியான சோர்ஸ் அவங்க பார்க்குறாங்க. நிறைய பேர் பேசுகிறத விட பார்த்தீங்கன்னா எதாவது பணம் தேவைன்னா ஒரு வீடியோ போட்டுருவாங்க, அதில் வியூஸ் வர நிறைய பேர் நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேம்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த இவங்க வந்து எது பண்ணால் கூட இந்த குழந்தை விஷயத்தில் விளையாடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க நாம தான் பெரிய இடத்துக்கு வர முடியல, குழந்தைய பெரிய நடிகர் ஆக்கிடுவோம், ஹீரோ மாதிரி ஆக்கி விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்ட் செட் பண்ணி குழந்தைக்கு அப்போ இருந்தே ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. பட் அவர்கள் செய்கிறது எதனுடைய நோக்கங்கிறது புரியல நமக்கு. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுன்ற அளவுக்கு இஷ்யூ வந்துச்சு. அது தெரிஞ்சும் இன்னை வரைக்குமே அவங்க அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் இருக்காங்க. அது எதனால சார்? அதான் இதை பற்றியும் கவலைப்படலை. என்னோட ஃபேமிலி, என்னோட குழந்தை, நான் என்னோட வீடியோ நான் போடுவேன், இதை மற்றவர்கள் கேட்குறது என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. இதை பார்த்து மற்றவங்களும், ஏன்னா ப்ரொமோஷன் வீடியோன்றது அவங்கள பார்த்து ஒரு 4 பேர் பண்ணலாம் அப்படின்றது அது கூடவா தெரிஞ்சிருக்காது? அவங்க தெரியுமா? எல்லாமே தெரியும். தெரியாமல் இருக்கு குழந்தையா இவங்க எல்லாமே தெரியும், தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. பட் இப்படிலாம் போட்டு மக்கள்கிட்ட ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்ப்பாங்க. வந்து ஒரு செலிப்ரிட்டி அவங்க வந்து ஃபிலிம் ஆக்ட் பண்ணி விஜய் கூட அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பிகில்ல பண்ணியிருக்காங்க. பட் நமக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வீடியோஸை போடுவோம், வியூஸ் நிறையா வரட்டும், 1 மில்லியன் வந்து என்னாச்சு உங்களுக்கு, ஸோ வரட்டும், அதில் வந்து இன்கம் நிறையா இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து பண்ணாங்க. அதை பற்றி கவலைப்படலை, அவங்க டெலீட் பண்ணலை. நீ பேசுகிறதே ப்ரொமோஷன் எடுத்துக்கிறாங்க அவங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயத்த பேசுகிறீங்கள, இது ப்ரொமோஷன் என்ன உங்களுக்கு? இதை வந்து எத்தனை பேர் பார்ப்பான், எத்தனாயிரம் பேர் பார்ப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு ப்ளஸ் தானே. இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் அடிக்கிறாங்க அவங்க. நம்ம எது பண்ணாலுமே நம்மளை பற்றி ஒரு 10 பேர் பேசுவான், நம்ம போகிறத ஒரு 10 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற இது ஒரு விளம்பரமாக ஒரு ப்ரொமோஷனை எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. பட் டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணலை, பார்ப்போம், இது பார்க்கலாம். சார், ஒருவேளை அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு வாய்ப்பு குறையிறதுனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா சார்? அவங்க என்ன 1 2 படம் தானே பண்ணாங்க, பெரிய அளவில் படம்ல காமெடியை தான் அவங்க கொஞ்சம் பண்ண முடியும். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், பண்ணலாம். சினிமா வாய்ப்பு குறையுதுன்னா இவங்க வந்து இப்போ ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? வாய்ப்புகள் தேடி இவங்க கதவை தட்டுமா? கதவை தட்டுறது மெயின் ஹீரோயின் தான் கதவை தட்டுவாங்க. பட் இவங்க எல்லாம் வந்து இப்போ தான் வளர்ந்து வர நடிகைகள் அவங்க எல்லாம். ஸோ விஜய் கூட பண்ணும்போதே அவங்க அடுத்த ஸ்டெப் லெவல் எடுத்துகிட்டு வேறு ஒரு லெவலுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் இவங்களுடைய கான்டாக்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு காமெடி நடிகர் தான், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு தான். அவர் ஒரு 10 கம்பெனி ஃபோனை போட்டு என்னப்பா இந்த மாதிரி இருக்குன்னா கூட கண்டிப்பாக இருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் பண்ணலாம். அவங்க அதை விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஃபேன்சியாக செலிப்ரிட்டின்ற நேம் வச்சு நம்ம யூடியூப்பில் பண்ணுவோம், நம்ம வியூஸ் நிறையா வரட்டும் அப்படி சொல்லி அவங்க பண்ணுறாங்க. ஸோ படம் வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா அவங்க தேடினா தான் வாய்ப்பு வரும், தேடி வராது. இவங்கள தேடி வராது, இவங்க தான் தேடி போகணும். பட் வாய்ப்பு இப்போ இல்லை, கிடையாது, ஒன்றும் பெருசாலாம் படம் பண்ணலை. பட் இதில் வந்து பிஸியாக இருக்காங்களே இப்போ. சார், ரோபோ சங்கர் சாருக்கும் இப்போ வாய்ப்புகள்லாம் அவ்வளோ வரதில்லை, குறைஞ்சிச்சு. அதனால ஃபேமிலியோட யூடியூப் சைடு வந்துட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து? ரோபோ சங்கர் நல்ல காமெடிலாம் மிமிக்ரி பண்ணி நல்ல ஒரு ரவுண்டு வந்தார். நிறைய படங்கள்லாம் பார்த்தா ரசிக்கிறது மாதிரி இருந்தது. இடையில அவர் கொஞ்சம் உடல்நிலை திடீர்னு சரியில்லாமல் போச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ குண்டாக இருந்து ஒரு ரொம்ப இதாக அப்படியே இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த பப்பாளி மாதிரி பல்புன்னு இருந்தவர் வந்து திடீர்னு பார்த்தா ஆள் அடையாளமே காணாமல் அவ்வளோ லீன் ஆகிட்டார். ஏன் என்னாச்சு ரோபோ சங்கருக்கு திடீர்னு இப்படி ஆகிட்டாரே
அப்படிங்கிறது நிறைய பேசப்பட்டுச்சு. உடல்நிலை சரியில்லைங்கிற காரணம் அதில் கொஞ்சம் படம் கம்மியாச்சு அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அவரால் போய் ஒர்க் பண்ண முடியல. அப்போ அதற்கு பிறகு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழைய ரோபோ சாங்கர் தான் மைண்டில் செட் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சர் பார்த்தாங்கன்னா அதை தான் மைண்ட் செட் பண்ணுவாங்க. இந்த ரோபோ சாங்கரை நீங்கள் அதுக்கப்புறம் படம் பண்ணார் வேறு. பட்டு அதை வந்து பார்க்க முடியல அதை. அதனால் படங்கள் அவர் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடுச்சு. மற்றபடி படம் பண்ணுற டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்க்கும்போது ஒரு படம் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க நல்லா இருந்தானே பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது சரி எடுப்படலைன்னு விட்டுருவாங்க அப்படியே. அதாவது அப்படியே இந்த பாசிங்கில் போயிடுவாங்க. அப்போ வேறு வழியில் அவரும் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தார். அவங்க மிஸ்ஸஸ்லாம் இருந்து போட்டாங்க. பட் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அது ஒரு பிஸ்னஸ் தான், ஒன்றும் தப்பு கிடையாது, பண்ணலாம். பட் பட வாய்ப்பு அவருக்கு கம்மியாயிடுச்சு. பட் இவங்க பட வாய்ப்பை தேடி போகணும், இவங்க போகலை. ஸோ தேடியும் வராது. ஆனால் டோட்டலாக எல்லா பேருமே சேர்ந்து அளவு வியூஸை போட்டுட்டு இப்போ ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல விதமாக போட்டு நல்லா பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான். 6 மாத குழந்தையெல்லாம் வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சரியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்திரஜா சங்கர் பற்றியும் அவங்களோட ஃபேமிலியை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. மீண்டும் இது போல் ஒரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி.